தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைய நிகழ்வில் வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் வாரியார் சுவாமிகள் அருணகிரிநாத சுவாமிகளின் திருப்புகழுக்கு கொடுத்த விரிவுரை காணப்போகிறோம். சிதம்பரத்தில் மேவியருளும் முருகப்பெருமானின் திருப்புகழ் குறித்ததாகும். குகனே குரு பரனே என நெஞ்சில் புகழ அருள் கொடு நாவினில் இன்பக் குமிழி சிவ அமுது ஊறுக உந்திப் பசியாரி கொடிய இருவினை மூலமும் வஞ்சக் கலிகள் பிணியுவை வேரோடு சிந்திக் குலைய நம சிவயோம் எனக் கொஞ்சிக் கலிகூற பகலும் இரவுமிலா வெளி இன்புக் குறுகி இணையிலி நாடக செம்பொற் பரமகதி இது ஆம் என சிந்தித்து அழகாக பவள மனத்திரு மேனியுடன் பொற்சரண அடியவரார் மன பொற்தருண சரண்மையில் ஏறி உன் பொற்கழல் தாராய் தகுடத் தகுதகு தாதக தந்தத் திகிடத் திகுதிகு தீதக தொந்தத் தடுடுடுடுடுடு நாடக டிங்குட்டியல் தாளம் தபலை திமிலைகள் பூரிகை பம்பை கரடி தமருகம் வீணைகள் பொங்கத் அழனம் முக மாருதச் சண்டச் சமரேறி மறைப்பட ஆடிய செம்புட் பசிகள் தனிவுற சூரர்கள் மங்கக் கடல்கள் எரிப்பட நாகமும் மஞ்சத் தொடும்வேலா கைலை மலைதனில் ஆடிய தந்தைக்கு உருக மனம் முனம் நாடியே கொஞ்சிக் கனக சபைதனில் மேவிய கந்தப் பெருமாளே என்பதாக சிதம்பரம் திருப்புகழ் அமைகிறது. இனி நம் வாரியார் சுவாமிகளின் பொழிப்புரையையும் அதற்கான விரிவுரையையும் தொடர்ந்து சிந்திப்போம். தகிடத் தகுதகு தாதக தந்தத் திகிடத் திகுதிகு தீதது தொந்தத் தடுடுடுடுடுடு டாடக டிங்குட்டு என்ற தாள ஒலியுடன் வேலா திமிலைகள் ஊதுகுழல் பம்பை கரடி என்ற வாத்தியம் உடுக்கை வீணைகள் முதலில் வாத்தியங்கள் பேரொலி செய்யவும் அறுக்கப்பட்ட பிணங்கள் சிதறி விழவும் வாயு வேகத்துடன் போர் செய்ய புகுந்து பந்தர் இட்டது போல் செவ்விய பறவைகள் விண்ணை மறைத்து கூத்தாடி பசியாரவும் சூரர்கள் அடியவும் கடல் பொங்கவும் நாகங்கள் பயப்படவும் வேலாயுதத்தை விட்டவரே திருக்கைலாய மலையில் திருவிளையாடல் புரியும் சிவபெருமான் உள்ளம் உருக அவர் திருமுன் கொஞ்சி பேசி கனக சபையில் எழுந்தருளியுள்ள பெருமிதம் உடையவரே குகனே குரு பரனே என்று மனம் கொண்டு துதி செய்ய அதனால் உமது திரு அருளால் நாவினில் இன்பத்தேன் குமிழியிட்டு பொங்க சிவ அமுதம் ஊறுவதால் வயிற்று பசியாரி கொடிய இரு வினைகளின் அடிப்பகுதியும் வஞ்சக்கேடுகளும் நோய்களும் வேரோடு தொலைந்து அழியவும் ஓம் நம சிவய என்று அன்புடன் ஓதி ஆனந்தம் நிறையவும் பகலும் இரவும் இல்லாத வேளையில் இன்பத்தை அடைந்து இறைவனுடைய ஒப்பில்லாத திருவிளையாடலும் செய்ய அழகிய பரமகதி இதுவேயாம் என்று உணர்ந்து அழகிய நிலையை பெறவும் பவழம் போன்ற திருமேனியுடன் உமது திருவடியை அடைந்த அடியார்கள் பொருந்தி உம்முடன் வர அழகும் இளமையும் அடைக்கலமருளும் பண்பும் உடைய மயிலின் மீது ஏறி வந்து உமது அழகிய திருவடியை தந்து அருள்வீராக என்று பொழிப்புரை நிறைவு பெறுகிறது. தொடர்வது விரிவுரை. குகனே முருகன் குறிஞ்சி நிலத் தெய்வம். தேவதேவாதி தேவன் முருகன் ஆதலின் நிலங்களை வகுத்த பண்டை சான்றோர்கள் மலை மீது அப்பெருமானை வைத்து வழிபட்டார்கள். மலை குகையில் முருகன் உறைவதனால் குகன் என பெயர் பெற்றான். ஆன்மாக்களின் இதய குகையிலே உறைவதனால் குகன் என பெயர் பெற்றான். இந்த இதய குகையில் உள்ளது சிதாகாசம் என்றும் தகராகாசம் என்றும் உபநிடதங்கள் முறையிடுகின்றன. இந்த குகா என்ற பெயர் தனிப்பெரும் சிறப்புடையது. குருபரனே என்பதன் மூலம்
ஆணவ இருளை அகற்றுபவன் என்ற பொருளாகிறது. முருகன் குரு என்ற பெயருக்கு உரியவன் ஆதலின் அப்பெருமான் எழுந்தருளிய மலை குருமலை எனப்படும். குரு, குருபரன், குருநாதன், குருசுவாமி, குருமூர்த்தி, பரமகுரு என்றெல்லாம் பெருமானுடைய பெயர்கள் அமைந்துள்ளன. நெஞ்சில் புகழ அருள் கொடு நாவினில் இன்பக் குமிழி சில அமுதூரும் உந்தி பசியாரி என்று போற்றப்படுகிறார் முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய திருநாமங்களை உளமாற நினைந்து ஓதினால் நாவினில் இன்பத்தேன் குமிழியிட்டு கொப்புளிக்கும். சிவ அமுதம் ஊற்றெடுத்து பெருகும். அதனால் வயிற்று பசியாரும். உடம்பு, உள்ளம், உணர்வு, உயிர் யாவும் உரம் பெற்று மகிழும். இறைவனை உள்ளம் உருகி துதிப்பதனால் இன்ப அமுதம் ஊறும். அதனை உண்டாருக்கு பசி, நோய் முதலிய துன்பங்கள் எய்தா. தொடரும் சொற்றொடர் கொடிய இருவினை வேரோடு சிந்தி என்பதாகும். முருகப்பெருமான் தரிசனம் தருவதால் நல்வினை தீவினை என்ற இரு வினைகளும் வேருடன் வெந்து சாம்பராகி விடுகின்றன. அன்றி பாவங்களும் நோய்களும் அடியோடு அழிந்துவிடும். தொடரும் சொற்றொடர் நம சிவயோம் என கொஞ்சி என்பதாகும். அருணகிரிநாதர் முருக உபாசகர். ஐந்தெழுத்தை உச்சரித்தேன் என்கிறார். இதனால் ஐந்தெழுத்தும் ஆறெழுத்தும் ஒன்றென உணர வேண்டும் என்பதை நமக்கு கூறுகிறார். பகலும் இரவுமிலா வெளி என்ற சொற்றொடரின் மூலம் பகல் இரவு என்பது நினைப்பு மறப்பு என்ற சகல கேவலங்களாகும். நினைப்பும் மறப்பும் அற்று தடையற்ற கடல் போல் ஆன்மா இன்புற்றிருக்கும் இடம். அந்திப் பகலற்ற இடம் அருள்வாயே என்றும் ராப்பகலற்ற இடத்தே இருக்கை எளிதல்லவே என்றும் பல திருப்புகழ்களில் கூறுகிறார். பவளத் திருமேனி என்ற சொற்றொடரின் மூலம் முருகன் செவ்வான் உருவினன் பவளமேனியன் என்று கூறுகிறார். தாமரை புரையும் காமர் சேவடி பவளத்தன்ன மேனி சேவலங்கொடியோன் என்று குறுந்தொகையும் கூறுகிறது. அடியவரார் மன என்னும் சொற்றொடரின் மூலம் மன்ன என்ற சொல் மன என வந்ததை கூறுகிறார். மன்ன என்றால் நெருங்க என்பது பொருளாகும். தபலை என்பது தபேலா எனப்படும் தோல் கருவியாகும். கரடி என்பது ஒருவித பறை, மிகுந்த ஓசையுடன் கூடியது. சிவபூஜையில் கரடி புகுந்தது போல் என்ற பழமொழி இந்த வாத்தியத்தை குறிப்பதாகும். தடி அழன உக, தடி அழனம் உக. தடி எனும் சொல் தடியப்பட்ட என்று பொருளாகிறது. அழனம் என்றால் பிணம், உக என்றால் சிந்த. தடியப்பட்ட பிணம் சிந்த என்பது பொருளாக அமைகிறது. நிறைவாக வரும் சொற்றொடர் ககன மறைப்பட ஆடிய செம்புள் என்பதாகும். கருடன், கழுகு முதலிய சிவந்த பறவைகள் போர்க்களத்தில் இறைச்சியை உண்ணும் பொருட்டு குவிந்து வந்து விண்ணை மறைத்து பந்தரிட்டது போல் பறக்கின்றன என்பதாகும். கனகசபை மேவு கந்தவேளே என் வினையகல மயிலேறி வந்து காட்சி தந்தருள் என்பது இப்பாடலின் கருத்துரையாக அமைகிறது. இன்றைய நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நாளைய நிகழ்வில் அருணகிரிநாதரின் மற்றுமொரு திருப்புகழுக்கு வாரியார் சுவாமிகள் அளித்த விளக்கம் குறித்து நாம் சிந்திப்போம். வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.